Brilliant. I still don't believe this is real. To have been a part of a team like this, it's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film, Iridi Sutra. I wanted to do something that is so big and so great, and I'm so glad that I'm a part of this project. Thank you guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch 10th October 10th la ungalku theriyum. I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole within myself. It's about silence. Sorry? It's about silence. Silence? Silence. I mean, not the silence, but I would say the spiritual side, the stillness, the calm, the aura, all of that. Thank you guys. Bye bye. Thank you. வாவ், மைக் நிஜமால ஒர்க் பண்ணுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிராமி. வேட்டையானோட ஆடியோ லான்ச். இட் இஸ் அ மெகா இவெண்ட். ரஜினி சாரோட ஒரு another சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது. அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான், ஆடியோ லான்ச். ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில் வந்து வைரலாக ஓடிட்டுருக்கு. யார் ரீல் போட்டாலும் மனசிலாயோ தான் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் அவுட் அமேசிங். இன்னைக்கு இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன். அண்ட் ஐ எம் ஸோ த்ரில்ட். இது ஒரு பெரிய 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 மூவியாக இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகிறீங்க. ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி October 10th தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு தெரியாததா டிஃப்ரென்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தோணுன டிஃப்ரென்ஸ் என்ன? ஆமாம், அது சொல்ல முடியாது. தே ஹவ் 2 different styles. அதை கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி, அவர் போகிற வழி தனி வழி. கமல் சார் ஒரு வகையில் போனால் அதுவும் தனி வழியாக தான் போயிட்டு இருப்பாரு. அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டு இருப்பாரு. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர். இட் வாஸ் அமேசிங். நான் அவரோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங் தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்குது. கொஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. பிகாஸ் இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ்.